ஜெர்மனியில படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. அவங்களோட விசா எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஜெர்மனில ரீசெண்டா இமிகிரேஷன் டைட் பண்றதுல ஸ்டூடெண்ட்ஸோட விசா எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது யாருக்குன்னா ஹைபிரிட் கோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு. ஹைபிரிட் கோர்ஸ்னா என்னன்னா பார்ட் ஆன்லைன் பார்ட் ஆன் கேம்பஸ் இருக்கிறதோ இல்ல ஃபுல்லி டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமா இருக்கதோ அவங்களோட விசாவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அஸ்பர் ஜெர்மன்ல யாரெல்லாம் ஃபுல் டைமா கிளாஸஸ் அட்டன் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்கு வேலிட்னு சொல்லிட்டாங்க. இதனால யார் அஃபெக்ட் பண்ண போறாங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், வரப்போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆக போறாங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விசா இருந்தாலும் அந்த விசா இன்வேலிடுங்க, அவங்க டிபோர்டேஷன் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லா நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்டா இருந்தா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. நீங்க இங்க படிக்க வர போறீங்க, யாராவது பார்ட் டைம் கோர்ஸ்லயோ இல்ல ஹைபிரிட் கோர்ஸ்லயோ வர போறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா இருங்க. அது நாட் அ வேலிட் விசா. ஸோ உங்களை ஏர்போர்ட்லயே கூட திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடலாங்க. யார் யார் சேஃப்னா பப்ளிக் யூனிவர்சிட்டி ஃபுல் டைம் கோர்சஸ் படிக்கிறவங்க அவங்க எல்லாம் சேஃபுங்க. ஏதாவது ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை மறக்காம யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மனியில படிக்கிறாங்க பார்ட் டைம் கோர்ஸோ இல்ல ஆன்லைன் கோர்ஸோனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் படிக்க வராங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.